நீ நம்புனவங்க யாருமே உன் கூட இல்லனாலும், ஏன்னா அவங்கள தான் நீ உலகமா நெனச்சிட்டு இருப்ப. அவங்க இருந்தா போதும். இந்த லைஃபே நம்ம வந்து அவங்க கூட இருந்தா போதுப்பா. எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்னு நெனச்சிட்டு இருப்போம். பட் அப்படிப்பட்டவங்க டக்குன்னு எதிர்பாராத விதமா நம்மள விட்டு போயிடுவாங்க. இருப்பாங்க. ஆனா நமக்காக இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போதும், நீங்க முருகர ம் மனசால நினைங்க. முருகர் உங்க கைய புடிச்சுப்பாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க. சின்ன விஷயம் இருந்தாலும் மனசால முருகா எனக்கு இது வேணும். எனக்கு இத குடு அப்படின்னு சொல்லுங்க. அத அவர் கண்டிப்பா நிறைவேத்துவாரு. எனக்காக யாருமே இல்லையே! நம்ம ஒரு தனியா ஒரு ரூம்ல இருந்து அப்படி இருக்கோமே! அப்படின்னு சொல்லி எத நினைச்சுமே கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. எத நினைச்சுமே. நீங்க என்ன உங்களோட கோல்ல நீங்க செட் பண்ணி வைக்கிறீங்களோ, அதுக்கான இலக்க அடையறதுக்கான அ பாதைய மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருங்க. என் கூட என் முருகன் என் கைய பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு யார் இருந்தாலும், இல்லனாலும் என் கூட என் முருகன் இருப்பாரு. நீங்க போற இடத்துல எல்லாம் அவர் உங்களுக்கான ஒரு ஆள ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இது உண்மைங்க. சத்தியமா நடக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம தனியா போறோம். பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துக்கு நாம போகணும். ஆனா, நமக்கு உதவி பண்ண யாருமே இல்ல. அப்படின்னு நீங்க மனசால முருகா எனக்கு இத நீ ஹெல்ப் பண்ணு. என் கூட வா அப்படின்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு முன்னாடி எப்படி? உங்களுக்கு முன்னாடி அங்க அவர் ஒரு ஆள ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. உங்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லா ஹெல்ப்பையும் அவர் பண்ணுவாரு. இது உண்மையா நடக்கும். ஸோ வந்துட்டு நம்புனவங்க எல்லாருமே நம்மள விட்டு போயிட்டாங்க. நமக்காக யார் இருக்கா? அப்படின்னு நினைச்சு ஒரு நிமிஷம் கூட சோர்ந்து போகாதீங்க. நம்பிக்கைய விடாதீங்க. நமக்காக நம்ம தான் இருக்கணும் எப்பயுமே. நம்ம கூட நம்ம முருகன் இருக்காரு. ஸோ நம்பிக்கைய விடாம தைரியமா முன்னாடி அடி எடுத்து வைங்களேன். அடுத்தடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற பாதைய முருகனே வழிவகுத்து உங்களுக்கு குடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இருங்க. நல்லது தான் நடக்கும். ஸோ நீ தான் அவங்களோட உலகம்னு சொன்னவங்களுக்காக, நீ ஒரு சொட்டு கண்ணு தண்ணிய கூட இழக்கக்கூடாது. ஏன்னா, அவங்களோட உலகம் வேறவா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்குன்னு செய்யறதுக்கு 1000 வேலை இருக்குங்க. ஸோ நம்மள பத்தியே அவங்க நெனச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இல்ல. உண்மையான உறவு எங்க இருந்தாலும் நம்மள தான் நெனச்சுட்டு இருக்கும். அத நாம நம்பணும். ஆனா, சில போலியான உறவுகள் நம்மள முட்டாளாக்குவாங்க. நீ தான் என்னோட உலகம்னு சொல்லிட்டு, இன்னொருத்தர்கிட்டயும் போயி, நீ தான் என் உலகம்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த மாதிரி போலியான உறவுகள நீங்க கண்டுபிடிக்கும்போது, அவங்கள விட்டு விலகிடுங்க. அவங்கள நெனச்சு, அவங்க கூட பழகுனத நெனச்சோ, அவங்க உங்க லைஃப்ல வந்தத நெனச்சோ, ஒரு நிமிஷம் கூட கண்ணீர் விடாதீங்க. ஏன்னா, அந்த உறவுக்கு, அந்த கண்ணீருக்கு அவங்க தகுதியானவங்க இல்ல. அப்படிங்கிறதுனால தான் உங்கள விட்டு அவங்க விலகி இருக்காங்க. ஸோ, நீங்க அத புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நம்மள விட்டு போனவங்கள பத்தி நாம நெனச்சு கவலைப்படக்கூடாது. ஏன்னா, நமக்கானது என்ன அப்படிங்கிறத கடவுள் வச்சிருப்பாரு. ஸோ வந்து நமக்காக யாருமே இல்ல அப்படிங்கும்போது, எல்லா வழியும் அடைச்சிருக்கு. நான் ஒரு இருட்டான பகுதியில இருக்கேன். அப்படிங்கும்போது எப்படி சூரியன் வந்து வராம இருக்குமாங்க காலையில. நைட்டு இருட்டா இருந்துச்சுன்னா காலைல சூரியன் வரும். அதே மாரி தான் நம்மளோட கஷ்டம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுல சரியா போயிடும். ஸோ வந்து அப்ப எந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்குமே இடம் குடுத்துக்காதீங்க. யாருமே இல்ல. எனக்கு எந்த பாதையுமே தெரியல. வழி தெரியாம நின்னுட்டுருக்கேன். அப்படிங்கும்போது, எப்படி ஒரு நாள் நைட்டுக்கு பிறகு காலையில சூரியன் உதிக்குதோ, அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும் மாற்றம் வரும். நமக்கான நம்பிக்கைங்கிற சூரிய ஒளி நமக்குள்ள இருக்க வரைக்கும், குறையாத வரைக்கும் நமக்கானது நம்மள விட்டு எங்கேயுமே போகாது. உங்களுக்கானதுங்கிறத உங்ககிட்ட கொண்டு வந்து தருவாரு கடவுள். அத மட்டும் நீங்க நம்புங்க. உங்கள விட்டு போனவங்கள நினைச்சு ஒரு நிமிஷம் கூட கண்ணீர் வடிக்காதீங்க. ஸோ சந்தோஷமா இருங்க. இப்ப யோசிக்க மாட்டீங்கல்ல, உங்கள விட்டு போனவங்கள பத்தி. ஸோ வந்து உங்கள விட்டு போனவங்க உங்க கூட இருக்க தகுதி இல்லாதவங்க. அதனால தான் உங்கள விட்டு போயிருக்காங்க. இப்படி ஒரு நல்லவங்க கூட இருக்கறதுக்கான வாய்ப்ப அவங்க இழந்துட்டாங்க. ஸோ அதனால தான் உங்கள விட்டு போயிருக்காங்க. என்ன விட்டு போயிட்டாங்களே! அவங்க கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்குமே! அப்படின்னு நினைச்சு விட்டு போன உறவ பத்தியோ, விட்டு போனத பத்தியோ
ஃபாஸ்டா நடந்ததை நினைச்சும் நம்ம ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நடந்தது எல்லாமே நல்லதுக்காக மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சு நம்மளோடத ஒரு ஸ்டெப், ஒரு சின்ன ஸ்டெப், நம்மளோட அந்த இருட்டான மனநிலையிலிருந்து வெளியில வரும்போது நமக்கான பாதை ஒண்ணையுமே கடவுள் திறந்து வைப்பார். ஸோ அப்போ நமக்கு ஒண்ணு ஒண்ணா நல்லது நடக்கும். ஒண்ணுமே நடக்கலையே, இதை தாண்டி எப்படிடா நம்ம வெளியில வரப்போறோம் அப்படின்னு நம்ம முழிச்சுக்கிட்டு இருந்தது போக, இப்போ நம்ம நினைச்சு பார்ப்போம். ஒரு 2, 3 இயர்ஸ் கழிச்சு நீங்களே யோசிச்சு அதை நினைச்சு சிரிச்சுப்பீங்க. சரி, நம்ம இதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவுதானா அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஸோ எப்பயுமே எதை நினைச்சுமே நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுனால எதுவுமே மாற போறதில்ல. நம்ம ஒரே 1% அந்த விஷயத்து மேல நம்பிக்கை வச்சு நம்மள நமக்குள்ளது என்ன வேணா நடந்துட்டு போயிருக்கட்டுமே, ஆனா நம்ம நம்பிக்கையை மட்டும் குறைக்காம அடுத்தடுத்த அடிகளை நம்ம எடுத்து வைக்கும் போது நமக்கான பாதை அப்படிங்கிறது வேறவா இருக்குங்க. ஸோ நீங்க அதுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே, நமக்காக யாருமே இல்லையே, நம்மளை விட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்களே, நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியலையேன்னு எந்த வித புலம்பலுமே புலம்பாதீங்க. உங்களுக்கானதுங்கிறது இன்னும் இருக்குங்க. அது உங்க கையில கிடைக்காம கடவுள் விட மாட்டாரு. ஸோ நம்பிக்கையோட இருங்க. சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா கடந்து போங்க. எல்லாமே நல்லதுக்கு தான். நம்பிக்கையோட இருங்க. நல்லதுதான் நடக்கும்.